Get ready for the countdown. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஓகே, ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு Tanuj.M.S சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் மற்றும் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. சில நேரத்தில் உங்கள் ஃபோனில் நீங்கள் சார்ஜ் போகிறதுக்கு ரொம்பவே டைட்டாக கஷ்டப்படுவீங்க. சில நேரத்தில் ஒருத்தர் கையில் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களால் போட முடியாது. சில நேரத்தில் தலைக்கீழ பின்னை போட்டு பின் உடஞ்சிரும், இல்லை எடுத்து போட்டு பின் உடையும். ரொம்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நீங்கள் சார்ஜ் போடும்போது சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வை தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பட்ஜெட் ப்ராடக்ட், உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்ல போறேன். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய போஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கான சூப்பரான வீடியோக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமேசான்லேருந்து பேக்கேஜ் வந்தது, ரிசீவ் பண்ணது, ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, நமக்கு வந்து இப்படி தான் வந்திருக்கு பாக்ஸு. பபிள் ரேப் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ரொம்பவே சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு அடியும் போடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, இப்போ கட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுவாக வெளில எடுக்கலாம். ஓகே, ஒரு டீசெண்டான பேக்கேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. வெளில எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக போய் மேக்னெட்டிக்கில் ஒட்டிக்கிச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் போர்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் பி போர்ட்டு ஒயரோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. என் கத்தியில் கூட ஒட்டுது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேக்னெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மொத்தமாக ஒரு 3 கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மொத்தமாக ஒரு 3 டைப் கொடுத்துருக்காங்க. டைப் சி லைட்னிங் சார்ஜர், அப்புறம் டைப் பி கொடுத்துருக்காங்க மைக்ரோ யூஎஸ்பி. இதுதான் கேபிள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய லென்த்து கொடுக்கலாம், ஒரு ஓகேவான லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பில் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. லென்த்து இந்த ஒயர் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்கும்னு வச்சுக்கலாம். 1 மீட்டர்ன்றது மோசம் இல்லை, கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸோட ரொம்ப நல்ல குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ்க்கு. ஓகே, இதோட கேபிள்ஸ் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேபிள்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி இழுத்து பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு டைட்டான கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது டேங்கிள் ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ கசக்குனாலும் உங்களுக்கு சிக்கே ஆகாது, ஈஸியாக டக்குன்னு டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும். இது பிரைடட் கேபிள்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இந்த கேபிள்ஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. நீங்கள் பேக்லலாம் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு சிக்கே ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட மேக்னெட்டிவிட்டி கனெக்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா டைப் சி எடுத்திருக்கேன். டைப் சி வந்து இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க. டக்குன்னு அப்படியே இழுக்குது, செம்ம டைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் சி ஒட்டிட்டேன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டை வந்து உங்கள் ஃபோனில் ஜஸ்ட் நீங்கள் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபோன் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி பண்ணுன்றதை பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த முக்கியமான விஷயம், இது வந்து டேங்கிள் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ கசக்குனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக இப்படி இழுக்க தானாக வந்துடுது பாருங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மேக்னெட்டிக் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இதோடவே ஒட்டிக்குதுன்னா அப்போ இதை வச்சு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 3 இருக்குது, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 3த்துல ஃபஸ்ட் நம்ம டைப் சியை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் டைப் சி ஜஸ்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
லைட்னிங் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். லைட்னிங் போட்டு அட்டாச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டைப் பி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கேபிளில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இது அறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் 100% கிடையாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேபிள். நீங்கள் வாங்கினாலே தெரியும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறேன். இந்த கேபிளை பார்த்தாலே தெரியும், இந்த கேபிள் ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்டாக கொடுத்துருக்காங்க. பீரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக கம்மி. நீங்கள் ட்ராவலில் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இந்த கேபிள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து இதோட யூசேஜ் பண்ணும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ லைட் க்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த லைட் எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபோன் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இப்படி வச்சிருப்பீங்க ஃபோனை, அப்போ அட்டாச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏறுதான்னு இல்லைன்னு இந்த ப்ளூ கலர் லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். அதுக்காக தான் இந்த லைட்டிங் வந்து நமக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை அவங்க சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பக்கத்துல என் கூட ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். இந்த ஃபோன் கூட நான் இது வந்து ஒரு டைப் பி ஃபோன், டைப் பி போட்டு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இது கூட நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதான் டைப் பி போட்டு. இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து யூஎஸ்பி சாக்கெட்டில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கணும். இந்த பாட்டை யூஎஸ்பி ப்ளஸ் உங்ககிட்ட இருக்க சாக்கெட்டில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பாட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஜென்டலாக கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். அவ்வளோதான் இதில் விஷயம். இதை ஒட்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஒன் ஹேண்ட்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன் ஹேண்ட்லேயே எத்தனை வாட்டி வேணும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார்ஜ் ஏறுறது இப்போ நம்ம டெஸ்டிங்கில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இது உண்மையிலே ஸ்பீடாக சார்ஜ் ஏறுதா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களை அதில் போய் பார்க்கலாம். எல்லாம் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு 360 டிகிரி மேக்னெட் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் கிட்ட ரொம்ப கிட்டலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போதாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் தானே ஒட்டிக்குது. பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க மூணுத்துலேயும். உங்கள் வீட்டில் ஒரு டைப் பி, ஒரு டைப் சி, ஒரு லைட்னிங் போட்டிருந்தா மூணுத்துலேயும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ எந்த ஃபோனில் சார்ஜ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஜஸ்ட் இப்படி கிட்ட எடுத்துகிட்டு போனால் தானாகவே உங்களுக்கு ஒட்டிக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா மூணுமே ஒட்டிக்கிச்சு. இதில் அட் அ டைம் ஒன்று தான் சார்ஜ் போட முடியும். இதுதான் இதில் இருக்க ஒரே ஒரு கான்ஸு. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது வர்த்தான ப்ராடக்ட். இப்போ நம்ம இதோட டெஸ்டிங் போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. யோ, யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான 3 பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிள், ஒரு அடாப்டர். முதல்ல ஒரு அடாப்டர், நார்மல் அடாப்டர் எடுத்து அந்த யூஎஸ்பி இன்டர்ஃபேஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூட சார்ஜரில் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க போர்ட்டில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அந்த கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் மாதிரி. அதை ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனோட சார்ஜிங் போர்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் ஃபோன் என்ன போர்ட்டுன்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி. அதை வந்து நான் ஜென்டலாக நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உங்கள் ஃபோனில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த மேக்னெட்டை வந்து ஜஸ்ட்டு ஜென்டலாக கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் ஆகுது உங்களுக்கு. அப்போ தான் சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபோன் கிட்டே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சைடில் வந்து எனக்கு ரெட் கலர் லைட் எரியுது. அதாவது சார்ஜ் ஏறுன்றதுனால இண்டிகேஷன் காட்டுறதுக்காக லைட் எரியும் என் ஃபோனில். பாருங்கள், மறுபடியும் நான் ஒட்டினே லைட் எரியுது மேலே. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஸ்பீடாக மற்றும் ஃபாஸ்ட்டாகவே ஏறுது. ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த வீடியோட எண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நான் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் பத்தவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு உள்ளே போயிட்டு இன்னும் நம்ம நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பார்த்து நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்க வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஒரு தவணை. இது நம்ம டைம் டெக் சேனல். ஓகே, பாய்.